சுவிஸில் வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா? இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது. குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன், வங்கிக் கடன், காப்புறுதி, தெளிவான விளக்கத்துடன். ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம். சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் VTS பினான்ஸ். இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. சுவிட்சர்லாந்தில் சுமார் 24 லட்சம் வெளிநாட்டவர்கள் வசிக்கின்றனர். இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 27% உள்ளடக்குகிறது. இவர்களுக்கு மத்திய அரசு மட்டத்தில் வாக்குரிமை இல்லை என்றாலும் சில மாகாணங்கள் மற்றும் உள்ளூர் நகராட்சிகளில் வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்த உரிமைகள் அவர்கள் வசிக்கும் பகுதியை பொறுத்து மாறுபடுகின்றன. குறிப்பாக பிரெஞ்சு மொழி பேசப்படும் பகுதிகளில் இந்த உரிமைகள் அதிகம் வழங்கப்பட்டுள்ளன. நியூஷாட்டல், ஜூரா, ஃப்ரைபர்க் மற்றும் வாட் ஆகிய மாகாணங்கள் வெளிநாட்டவர்களுக்கு உள்ளூர் மட்டத்தில் வாக்குரிமையும் தேர்தலில் போட்டியிடும் உரிமையும் வழங்குகின்றன. நியூஷாட்டல் மற்றும் ஜூரா காண்டன்கள் மாகாண மட்டத்திலும் வாக்குரிமை வழங்குகின்றன. ஆனால் சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய வெளிநாட்டவர் மக்கள் தொகையை கொண்ட ஜெனீவாவில் வெளிநாட்டவர்கள் உள்ளூர் மட்டத்தில் வாக்கு செலுத்தலாம், ஆனால் தேர்தலில் போட்டியிட முடியாது. இந்த உரிமைகளை பெறுவதற்கு பொதுவாக குறிப்பிட்ட காலம், அங்கு வசித்திருத்தல் மற்றும் குடியிருப்பு அனுமதி போன்ற நிபந்தனைகள் உள்ளன. ஜெர்மன் மொழி பேசப்படும் பகுதிகளில் ஆப்பன்செல் மற்றும் கிராவுண்டன் ஆகியவற்றில் உள்ள சில நகராட்சிகளில் மட்டுமே வெளிநாட்டவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுகிறது. ஃப்ரைபர்க் கண்டோனில் என்ன நடக்கிறது? இருமொழிகள் பேசப்படும் ஃப்ரைபர்க் கண்டோனில் சுமார் 40,000 வெளிநாட்டவர்கள் வசிக்கின்றனர். ஆனால் இவர்களில் பெரும்பாலோர் வாக்களிப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை. 2026 மார்ச் மாதம் நகராட்சி தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு உள்ளூர் அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் ஃப்ரைபர்க்கில் வசிக்கும் பெர்மிட் வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களை வாக்களிக்க ஊக்குவிக்க உங்கள் வாக்கு முக்கியம் என்ற பன்மொழி பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்த பிரச்சாரத்தில் சுவரொட்டிகள், விளக்க வீடியோக்கள் மற்றும் அனுபவ பகிர்வுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. அரசியல் பங்கேற்பில் ஆர்வம் குறைந்து வருகிறது. இது வெளிநாட்டவர் சமூகத்திற்கு மட்டுமல்ல, மொத்த சமூகத்திற்குமே பொருந்தும் என்று ஃப்ரைபர்க் மாகாணத்தின் ஒருங்கிணைப்பு பிரதிநிதி கியூசெப்பினா கிரேகோ கூறினார். ஃப்ரைபர்க் அரசியலமைப்பின் 48வது பிரிவில் உறுதி செய்யப்பட்ட இந்த வாக்குரிமை சுமார் 40,000 பேருக்கு உரிமையாக உள்ளது. இது மக்களுக்கு நன்கு தெரிந்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்று மாகாண ஒருங்கிணைப்பு மற்றும் இனவெறி தடுப்பு ஆணையத்தின் தலைவர் பாட்ரிஸ் போர்கார்ட் தெரிவித்தார். மாநில கவுன்சிலர் ரோமைன் கோலாட் கூறுகையில், உள்ளூர் ஜனநாயகம் பல்வேறு குரல்களால் செழிக்கிறது. வாக்களிப்பது ஒரு உரிமையை பயன்படுத்துவது மட்டுமல்ல, உங்கள் சமூகத்தின் வாழ்க்கையில் தீவிரமாக பங்கேற்பது மற்றும் நமது அன்றாட வாழ்க்கையை வடிவமைக்கும் முடிவுகளில் பங்களிப்பது ஆகும் என்றார். வெளிநாட்டவர்களின் வாக்கு பங்கேற்பு ஏன் குறைவாக உள்ளது? சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலும் இதே நிலைதான். நியூஷாட்டல் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு ஒன்று வெளிநாட்டவர்களின் வாக்கு பங்கேற்பு சுவிஸ் குடிமக்களை விட கணிசமாக குறைவாக உள்ளதாக காட்டுகிறது. உதாரணமாக, கிரீசன்ஸ் மாகாணத்தில் உள்ள லா பண்ட் சமூஸ் சி என்ற சிறிய நகராட்சியில் வாக்குரிமை பெற்ற சுமார் 40 வெளிநாட்டவர்களில் 4 முதல் 6 பேர் மட்டுமே தேர்தலில் வாக்களிக்கின்றனர். இதுவரை எந்த பெர்மிட் வைத்திருப்பவரும் உள்ளூர் பாராளுமன்றத்திற்கு போட்டியிடவில்லை என்று உள்ளூர் எழுத்தர் உர்ஸ் நீடெரெகர் தெரிவித்தார். நியூஷாட்டல் கண்டோனில் 18% வெளிநாட்டவர்கள் மட்டுமே அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். ஜெனீவாவில் இது 23% உள்ளது. ஆனால் ஸ்பானிஷ் மற்றும் போர்ச்சுகீசிய சமூகங்களில் இது முறையே 17 மற்றும் 13% மிகவும் குறைவாக உள்ளது. இந்த குறைந்த பங்கேற்புக்கு பல காரணங்கள் உள்ளன. சூரிஸ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியர் டேனியல் கூப்லர் கூறுகையில், புதிதாக வழங்கப்படும் அரசியல் உரிமைகள் மக்களுக்கு பழக்கமாகி அவர்கள் அதனுடன் தங்களை இணைத்துக் கொள்ள நேரம் தேவைப்படுகிறது. இது அரசியல் சமூகமயமாக்கலுடன் தொடர்புடைய நீண்டகால விளைவு என்று அவர் விளக்கினார். மேலும் சில வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த நாட்டு அரசியலில் அதிக ஆர்வம் காட்டலாம், குறிப்பாக எதிர்காலத்தில் திரும்பிச் செல்ல திட்டமிட்டால். மாறுபட்ட கண்டோனில் மற்றும் நகராட்சிகளில் வெவ்வேறு விதிமுறைகள் இருப்பதால் யாருக்கு வாக்குரிமை உள்ளது என்பதில் குழப்பம் நிலவுகிறது. மத்திய அரசு மட்டத்தில் வாக்களிக்க முடியாதது அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகளில் பங்கேற்க முடியாமல் போவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். குடியேற்ற எதிர்ப்பு பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வருவதும் வெளிநாட்டவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக உணர்ந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர்க்க ஒரு காரணமாக இருக்கலாம். ஃப்ரைபர்க்கின் பிரச்சாரம் இந்த தடைகளை உடைத்து வெளிநாட்டவர்களை அரசியல் பங்கேற்புக்கு ஊக்குவிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.